இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இம்மட்டும் தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். நேபாள் தேசத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தரிசன ஊழியங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விசேஷமாக மிஷனரி குடும்பங்கள், எங்கள் அருமையான பிள்ளைகள், விசேஷமாக நேபாள் தேசத்திலே நடந்து வரும் நற்கிரியைகள் தேவ கிருபையினால் மிக நேர்த்தியாய் நடைபெற்று வருகிறது. விசேஷமாக இந்த நாட்களில் எட்டர்னல் கிரேஸ் ஜிஎஃப்என் சர்ச் நேபாளத்தில் உள்ள 7வது மாநிலத்தின் சுந்தர்பர்ச்சிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாதல் தூரா என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் சபை கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருடத்தில் அக்டோபர் மாதம் அந்த சபையை பிரதிஷ்டை செய்ய கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டுமான பணிகளுக்கு மிஷனரிகளுடைய பிள்ளைகள், இன்னுமாக அரசு பள்ளிக்கூடங்களை தத்தெடுத்து செய்யக்கூடிய ஃபீட் ப்ரோ இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து இந்த நாட்களில் நேபாளுக்கு சுவிசேஷம் நேபாளியரை கொண்டு அறிவிக்க உங்கள் மனமோந்த உதவிகளை நீங்கள் செய்ய மிக அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த சபையை குறைந்தபட்சம் ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி, அது காங்கிரீட் பில்டிங் போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்கான காரியங்களை செய்து வருகிறோம். ஆண்டுடைய தயவினாலே 7 பேரை கொண்ட ஒரு அழகான ஒரு அறக்கட்டளை, ஒரு ட்ரஸ்ட் அங்கே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அங்கே செய்யப்பட வேண்டிய காரியங்கள் நடைபெற்று வருகிறது. 1000 சதுர அடி அளவில் இடம் ஒரு குடும்பத்திலிருந்து தந்திருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து பள்ளிக்கூடமும் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேவன் சில நேரங்களில் நம் வாழ்வில் செய்யக்கூடிய காரியங்கள் நேர்த்தியாக இருக்கிறது. அதன் பின்னால் ஒரு பெரிய தேவ திட்டம் மறைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். அதே போல் அந்த 1000 சதுர அடி இடத்துல 800 சதுர அடியில் சபை கட்டுமான பணி ஆயத்தம் செய்யப்படுகிறது. அதற்கான வேலைகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களில், இந்த அடுத்த வாரத்தில் நான் நேரடியாக போய் அவர்களோடு இருந்து சில காரியங்களை முடித்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம்தான் எங்களுக்கான தேவபலன். என் அன்பு தேவஜனமே, இந்த நாளிலேயும் கூட எனது ஒத்தாசை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 121. அதில் உள்ள முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த ஒத்தாசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது, இந்த நாட்களில் ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் பொழுதும், ஒவ்வொரு மாதங்கள் பிறக்கும் பொழுதும் இப்படி தொடர்ச்சியாக நமக்குள்ளால ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இந்த காலத்தின் கட்டாயம் அல்லது காலத்தினுடைய அவசியம் இதெல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு புதிய வருஷம் பிறக்கும் பொழுது இருந்த பயம், அல்லனா ஒரு புதிய பிறந்த நாள் வரும் பொழுது வரக்கூடிய ஒரு பதட்டம், ஒரு புதிய திருமண நாள் வரும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு அங்கலாய்ப்பு, இப்படிப்பட்டதெல்லாம் முடிந்து ஒரு நாள் நம் வாழ்வில் உதிப்பது, பிறப்பது பெரிய அரிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கி காலையில் எழும்புவது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நம்மை சுற்றி பிரச்சனைகள், அந்த அளவுக்கு நம்மை சுற்றி கண்ணிகள், அந்த அளவுக்கு நாம் பாவங்களால் நிறைக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு உணர்வு நமக்குள் வருகிறது. ஒரு சமாதானமான சூழ்நிலைகள் இல்லை. இந்த நாட்களில் இந்த ஒத்தாசையை குறித்து, எனது ஒத்தாசை என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களில்
ஒரு 50 வருட அல்லது 50 வயதிற்குள் நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு 15 வருட கால ஒத்தாசை பெற்றோரிடத்திலிருந்து, அடுத்ததாக இந்த சமுதாயத்திலிருந்து, அடுத்ததாக குடும்பத்திலிருந்து, இப்படி ஒத்தாசைகள் என்பது ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறது. ஆனால் நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கான ஒத்தாசை அல்லது எனது ஒத்தாசை ஒவ்வொரு வயதுக்கு தக்க, ஒவ்வொரு நிலைக்கு தக்க, ஒவ்வொரு வளர்ச்சிக்கு தக்க மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடிந்தது. அப்போ மனிதர்கள் எனக்கு தருகிற ஒத்தாசை அல்லது மனிதர்கள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், இவர்கள் தரக்கூடிய, இவர்கள் காட்டக்கூடிய அன்பா இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், ஒரு உதவியாக இருக்கலாம், அல்லது என்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எடுக்கிற சில பிரயாசமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் ஒன்றிணைந்து ஒத்தாசையாய் வெளிப்பட்டது. ஆனால் அப்படி ஒத்தாசை செய்தவர்கள் என்னோடு இருக்கிறார்களா என்று சொல்லி நான் திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை செய்தவர்களே எனக்கு விரோதமாய் நிற்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு ஒத்தாசை செய்தவர்களே திரும்ப என்னை பழைய நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி எத்தனிப்பதை பார்க்க முடிகிறது. இவன் எப்பொழுது அழிவான், இவன் பேர் எப்பொழுது அழியும், இவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் காத்திருப்பதை நாம் உணர முடியும். எனக்கு எந்த பகைஞருமே இல்லை, எனக்கு நான் இந்த ஊரில் யாரிடத்துல, நான் ஊரில் யார்ட்டையும் சண்டையாக இல்லாமல் இருக்கலாம், நான் இந்த ஊரில் யார்ட்டையுமே நான் பகைமையாக இல்லாமல் இருக்கலான்னு நாம் சொல்லிக்கிடலாம். ஆனால் நம்மளை எதிர்க்கிற, நம்மளை விரோதிக்கிற, நம்மளை பகைக்கிற, நம்ம மேலே கசப்போடு, எரிச்சலோடு, பொறாமைகளோடு முறுமுறுத்து தெரியக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒத்தாசை, எனது ஒத்தாசை எப்படி வெளிப்பட்டது என்று நான் திரும்பி பார்த்த பொழுது இந்த நாட்களில் மனிதனுடைய ஒத்தாசை எனக்குள்ளால பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்போது தேவனுடைய ஒத்தாசையை நான் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஒத்தாசை என் மேலே இருக்கிறது, தேவனுடைய பார்வை என் மேலே இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு என் மேல் இருக்கிறது. தேவன் என்னை பாதுகாக்கிறார், அவர் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார், எனக்கு தர வேண்டிய காரியங்களை தருகிறார், என்னை நேர்த்தியாய் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய நம்பிக்கையும் எப்படி இருந்தது என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக இந்த வசனம் 121வது சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று சொல்லும் பொழுது இது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு அவர்கள் போகும் பொழுது பாடிக்கொண்டே போகக்கூடிய சங்கீதம் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் நான் யோசிக்கிறேன், இது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணங்களிலே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு பாடின அந்த பாடல், அவர்கள் இந்த சங்கீதங்களை ஆரோகண சங்கீதத்தில், ஆரோகண ராகத்தில் அவர்கள் பாடிக்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 8 வசனங்கள், சங்கீதம் 121 உள்ள அந்த 8 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது. அதில் இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த முதல் 2 வசனங்களில், முதல் வசனத்தில் எனது எதிர்பார்ப்பையும், 2வது வசனத்தில் என்னுடைய நம்பிக்கையையும் இங்கே அப்பட்டமாய் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் என்னுடைய எதிர்பார்ப்பு வானத்தை நோக்கி இருக்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கை ஒத்தாசையாய் வெளிப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது உண்மையாக என் வாழ்வில் எனக்கு ஒத்தாசை செய்தவர்கள், என்னை நல்ல நிலைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள், நான் அடுத்தடுத்த நிலைக்கு வளர வேண்டும் என்று சொல்லி என்னை புஷ் பண்ணி விட்டவர்கள், தள்ளி விட்டவர்கள், என்னை அடுத்தடுத்த நிலைக்கு நீ நல்லா வருவ அப்படிங்கிற அந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு தந்து எனக்கு உதவி செய்த அப்படி ஒருத்தரையாக நான் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வயதுக்கு தக்க வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கு தக்க மாறி இருக்கிறார்கள். திரும்பி பார்க்கும் பொழுது அந்த 20 வருடத்துக்கு முன்னாடி உள்ள நபர்கள் இப்போ என் கூட இல்லை. அவங்க இருக்கிறாங்க, அவர்கள் இன்னொருவருடைய ஒத்தாசையில் இருக்கிறார்கள் அல்லது இன்னொருவருக்கு ஒத்தாசை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் யாருக்கெல்லாம் ஒத்தாசை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது இந்த 20 வருடத்திற்குள்ள பலதரப்பட்ட நிலைகள் மாறி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனால் எதுவும் மாறாமல், எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த விதத்திலையும் என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு, என்னை எந்த விதத்திலையும் தள்ளாதபடிக்கு, என்னை எந்த விதத்திலையும் ரிக்ரெட் பண்ணாதபடிக்கு, என்னை எங்கேயுமே ரிஜெக்ட் பண்ணாமல், எங்கேயுமே புறக்கணிக்காமல் என்னை நேர்த்தியாக வைத்து, என்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து என்னை பாதுகாக்கிறது தெய்வம் இயேசு ஒருவர் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் இதை பார்க்கும் பொழுது இந்த எனது ஒத்தாசை எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மனித ஒத்தாசைகளினுடைய காரியங்கள் அல்லது மனிதர்களிடத்திலிருந்து கிடைத்த, உறவினர்களிடத்திலிருந்து கிடைத்த, நண்பர்களிடத்திலிருந்து கிடைத்த இந்த ஒத்தாசைகள் எல்லாம் மாறினதற்கும்
மாற்றப்பட்டதற்கும் என்னிடத்தில் சில மாற்றங்கள் வந்ததற்கும் இப்படியெல்லாம் காரணங்கள் இருந்தாலும் தேவனுடைய ஒத்தாசை, அந்த தேவ ஒத்தாசை, பரலோக ஒத்தாசை, வானத்தை நோக்கி நான் பார்த்து இந்த பலகணி எனக்காய் திறக்கும் என்று சொன்ன என்னுடைய எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் எனக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானத்தின் பலகணிகள் எனக்காக திறக்கப்படவில்லை. அந்த வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அந்த பரலோக தேவன் எனக்கு தர வேண்டிய அநேக ஒத்தாசைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்குள்ள அந்த உணர்வு வருகிறது. அப்போ தான் நான் பார்க்குறேன், என்னிடத்தில் இருந்த சில காரியங்களை நான் இங்கே திரும்பி பார்க்க முடிந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் பார்க்க தவறிய, நான் கேட்க தவறிய, நான் பயன்படுத்த தவறிய 3 சின்ன காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் உங்களை உற்சாகப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப முக்கியமான காரியம் இன்றைக்கு நாம் பேசுகிற அந்த காரியம், இந்த அன்பின் பகிர்வு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு சோர்வை, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை மாற்றும். அது உங்களை உற்சாகப்படுத்தி வெளியில் கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் அப்படியே சோர்ந்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி உங்களை எழும்பி நிற்க செய்யும். இனி இந்த பிஸ்னஸ் வேண்டாங்க, எல்லா இடத்துலேருந்து எல்லாமே எனக்கு அடைக்கப்பட்டுட்டு, எல்லாரும் அப்படி பேசுகிறாங்க. ஒரு காரியத்தை இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஒருவேளை அருமையான வாலிப பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய மேற்படிப்புக்கான ஒத்தாசை பரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அடுத்தது என்ன படிக்கணும், பரத்திலிருந்து தேவ ஆவியானவருடைய கட்டளைக்காக நீங்கள் காத்திருக்கணும். எந்த மனித ஒத்தாசை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பரீட்சை எழுதி முடிச்சிருக்கீங்கன்னா மனதார உட்கார்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், எனது ஒத்தாசை வானத்திலிருந்து வர வேண்டும். எனது ஒத்தாசை, அந்த எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய அந்த பர்வதங்களுக்கு நேராக மாத்திரம்தான் என்னுடைய கண்ணு பதியும். சில பிள்ளைகள் இப்படி ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு மார்க் போடுறவங்க நிறைய மார்க் போட்டுறணும். நீ எழுதாத பட்சத்தில் எப்படி மார்க் போட முடியும்? அப்போது நான் படிச்சிருக்கிறேன், நல்லா எழுதியிருக்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியம், எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம், அந்த சமயம், ஏற்ற நேரம் எனக்கு அமைவதற்கு நாம் ஜெபிக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது 3 காரியத்தை நான் உங்களுக்கு உங்கள் முன்பதாக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது, யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். யோவான் 4:35. இந்த 4:35 நான் ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, இயேசு தன்னுடைய சீசர்களிடத்தில் பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி அவர் பேசிக்கொண்டே வரும் பொழுது, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் பார்க்குறாங்க, ஒருவேளை இவர் வேற ஏதோ ஒரு போஜனம் வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நேரங்களில் நமக்குள்ளிருந்து, நம்ம குடும்பத்துக்குள்ளிருந்து, நம்ம வீட்டிலிருந்து, நம்ம சபையிலிருந்து, நம்முடைய சமுதாயத்திலிருந்து, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து ஒருவர் வெளிப்படுவார், ஒருவர் எழும்புவார், ஒருவர் எழும்பி நமக்கு ஒத்தாசை செய்வார். ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம கூட இருக்கிற இந்த மனுஷன்தான், இந்த மனுஷி தான், இந்த சகோதரன் தான், இந்த சகோதரி தான் நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள், நம்மை போல பாடுள்ளவர்களாக இருப்பார்கள், நம்மளை போல கஷ்டப்பட்டு எழும்பினவங்களாக இருப்பாங்க. ஆனால் சரியான நேரத்தில், சரியான ஒரு சூழ்நிலைமையில் தேவன் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்தி, அவர்களை தூக்கி நிறுத்தி, அவர்களுடைய வாழ்வில் ஒரு பொருளாதார காரியங்களை கொடுத்து, கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மை போஷிக்கிற, நம்மை நேசிக்கிற, நம்மை தூக்கி நிறுத்துகிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற சில அனுபவங்கள் நம் வாழ்க்கையில் வந்திருக்கும். அது தேவன் எனக்காக கொடுத்த காலம், அது எனக்கான ஒரு ஏற்ற காலம், அது எனக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலங்க, எப்போவோ நான் அவங்க வீட்டில் சின்ன பிள்ளையில் அவங்க வீட்டிலங்க ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம், அவன் 40 வருஷத்துக்கு பிறகு அதை ஞாபகமாக வச்சு அவன் வந்தான். அவர் ஞாபகம் வச்சு வரலங்க, அவன் வர வேண்டிய காலம் அது. அவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவனை தேவன் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார், அல்லது அவனை கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற அல்லது எனக்கு கிடைக்கிற சில அனுபவங்களை நான் பார்க்காதபடிக்கு, எனக்கு கிடைக்கிற சில நன்மைகளை நான் புரிந்து கொள்ளாதபடிக்கு
பல நேரங்களில் நான் சில முக்கியமான தருணங்களை நான் பார்க்க தவறி இருக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 35வது வசனம், அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவருமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். நல்ல நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. இது ஒரு அழகான ஒரு சத்தியம். இங்கே விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவன் 2 பேருக்கும் கர்த்தர் நித்திய பலனை கொடுக்கிறார். இதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நான் பார்க்க தவறின ஒன்று, என் கண்களை ஏறெடுத்து என் விசுவாச கண்களினாலே நான் பார்க்க வேண்டிய பல சூழ்நிலைகளில் நான் உலகத்தில் உள்ள மாம்சீக கண்ணினால் நான் பார்த்துட்டேன். நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு பலகீனம் என்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய ஒரு தருணம். சில நேரங்களில் இயேசுவின் நாமத்தினால, இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தினால உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு அற்புதம், வாயிலிருந்து நம்ம விடுகிற ஒரு வார்த்தையினால அந்த அற்புதம் தடைபட்டு போயிருக்கும். என் விசுவாச கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய நேரங்களில் நான் செய்ய தவறிய, நான் பார்க்க தவறின ஒரு காரியம், அங்கே விளைந்து கிடக்கக்கூடிய எனக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை தேவன் என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக, என் தலைமுறைக்காக வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை நான் பார்க்காதபடிக்கு நான் தவறி போகிறேன். என்னை மட்டுப்படுத்தி கொள்ளுகிறேன், என்னை குறைவாக நான் மதிப்பிட்டு கொள்ளுகிறேன். அன்பு தேவஜனமே, இந்த பலகீனத்திலிருந்து நீங்கள் இன்றைக்கு வெளியில் வரும்படியாய் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். 2வதாக எனக்கான ஒரு வார்த்தை. எனது வார்த்தை என்ன? யோபு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு, யோபு 4வது அதிகாரத்தில் உள்ள 12வது வசனம். யோபு 4 அதில் உள்ள 12வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இதில் உள்ள அந்த மெல்லிய ஓசை பல நேரங்களில் எனக்கு கிடைக்க வேண்டிய, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒத்தாசைகளை நான் இழந்து நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட அல்லது எனக்கு கிடைத்த அந்த வார்த்தையை நான் தவறிவிட்டேன். அந்த சத்தத்தை கேட்க நான் தவறி போனேன். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஐயா, 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, விடிய காலையில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், கர்த்தர் என்னோடு பேசினார். நம்முடைய தாத்தா பாட்டி காலங்களில் அவங்க ஆண்டவரோடு பேசுகிற அனுபவங்கள் இருந்தது. அதிகாலையில் அந்த மெல்லிய சத்தத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அடுத்தது நம்முடைய அப்பா அம்மா காலங்களில் அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தோடு கூட தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டார்கள். தங்கள் பிள்ளைகளை குறித்து, தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்த ஒரு பறந்து விரிந்த தரிசனத்தோடு பார்த்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய தலைமுறை, இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தேவனுடைய சத்தத்தை எப்பொழுதெல்லாம் கேட்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் தவறி போகிறார்கள். நான் இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது அந்த ஒரு ரகசியமாய் கர்த்தருடைய ரகசிய செயல் என்னுடைய குடும்பத்துக்குள்ளால அவருடைய ரகசிய செயல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இன்னும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. என் தலைமுறையில் அல்லது என் பிள்ளையுடைய வாழ்வில், என் கணவருடைய வாழ்வில், என் மனைவியுடைய வாழ்வில், எங்கள் வீட்டுக்குள்ளால கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்குதுங்க. நாங்கள் அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது தேவன் ரகசியமாய் எங்களோடு பேசுகிறார். அவர் எங்களோடு மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். அவருடைய சத்தத்தை இன்னும் என்னால் கேட்க முடியவில்லை. நான் தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு, கேட்பதற்கு தவறிப்போன, நான் கேட்பதற்கு மறந்து போன அவருடைய வார்த்தைகள் காரணமாக இருக்கிறது. அவர் என் கூட ஏதோ ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். என் பிள்ளையை குறித்து, என் பிள்ளையுடைய படிப்பை குறித்து, என்னுடைய மகனுடைய வெளிநாட்டு பிரயாணத்தை குறித்து, என் கணவர் இந்த நாட்களில் வெளிநாடு போகணுமா வேண்டாமா, பணத்தை கொடுக்கணுமா வேண்டாமா, விசா எடுக்கணுமா வேண்டாமா, கர்த்தர் பேசுகிறார். அந்த அதிகாலையில் அவர் ரகசியமாய் அல்லது அந்த மெல்லிய சத்தத்தினுடாய் அவர் வருகிறார், அவர் இடைபெடுகிறார். ஆனால் இருந்து கேட்பதற்கு நாம் தவறி போகிறோம். நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் தவறிப்போன அந்த சூழ்நிலைமைகளை நினைத்து பார்க்கிறேன்னு சொல்லி. அடுத்தது 3வது ஒன்று என்ன தெரியுமா? அந்த தெய்வீக சமாதானத்தை,
தேவனுடைய பிரசன்னத்தை, அவர் என் மேலே வைத்திருந்த அந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை, அந்த ஒத்தாசையை நான் பெற்றுக்கொள்வதற்கு அடுத்தது நான் செஞ்ச இன்னொரு காரியம் தெரியுமா? நான் பயன்படுத்துறதுக்கு தவறிப்போன சில வாய்ப்புகள். அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோவான் 5வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முதல் 9 வசனத்தில் அந்த சம்பவம் வருகிறது. அந்த பெதஸ்தா குளத்தங்கரையில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். 5வது வசனம் சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் அவன் அங்கே இருந்தான். அவனால் அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. அவன் கண்ணு முன்னாடி கலங்கும் பொழுது அவன் உள்ளே போக முடியவில்லை. அப்போ கூட அவனை யாரை தான் எதிர்பார்க்குறான்? என்னையை கொண்டு போய் விட யாருமே இல்லை என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் என் மகளுக்கு படிக்கிறதுக்கு இடம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பெரியப்பா பையன் ஒருத்தர் அங்கே காலேஜில் வேலை செய்கிறாரு. அவர் ஆட்களை எல்லாம் பிடிச்சி எப்படியாவது படிப்புக்கு இடம் எடுத்து தரேன்னு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் இடைபெற்று கொண்டிருக்கிறார். இது என்ன தெரியுமா? நாம் பயன்படுத்துறதுக்கு எப்பெல்லாம் தவறி போனோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வாய்ப்புகள் தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒத்தாசை. நான் அந்த ஒத்தாசை என்ன பண்ணிட்டேன்? பயன்படுத்துறதுக்கு தவறி போனேன். நம்ம அதை ஒத்துக்கிடணும். பாருங்கள், இவனுடைய வாழ்க்கையில் 38 வருஷம் அங்கே இருந்தார். 38 வருஷம் இருந்தவனை இயேசு பார்க்கும் பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கண்டு அவன் பார்க்கல. ஏன்னா அவனுக்கு இயேசுவை பார்க்குறங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு இயேசுவை நோக்கி பார்க்கணும், இயேசு என் வாழ்க்கையில் வரணும், இயேசு வந்தால் என் வாழ்க்கை மாறுங்கிற எண்ணம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரியில் படிக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய நிலைமைகளில் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இயேசுவை முகமுகமாய் பார்க்கக்கூடிய, இயேசுவை தரிசிக்கக்கூடிய, அவரை நோக்கி பார்க்கக்கூடியவருடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய பிரச்சனைகளுக்காக, அவருடைய பலகீனங்களுக்காக இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்துக்கு நேராய் நாம் திருப்ப வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தோம், நம்ம எப்படி ஜெபித்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்மளை ஜெபிக்க வைக்கணும்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? எல்லா சபைகள்லையும் காலையில் ஜெபம் வைக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளால் இருக்கக்கூடிய 100 பேரில் 5 பேராவது வரட்டு, 10 பேராவது வந்துடுது ஜெபிக்கட்டுன்னு சொல்லி சபைகளில் நல்ல அதிகாலை நேரங்களில் உங்களை அழைச்சி, உங்களை ரொம்ப வருத்தி கூப்பிட்டு, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க, ஏன் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டு உங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்படி ஆகிலும் நீங்கள் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். உங்களுக்கு நீங்கள் கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்துவதற்கு தவறுகிற வாய்ப்புகள் தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒத்தாசைகளை தடுத்து போடுகிறது. இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளும். இங்கே இயேசு கண்டு கேட்கிறார், உனக்கு சொஸ்தமாகணும் விரும்புறியா? அப்பதான் அவன் சொல்லுகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அந்த மனுஷன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொன்னான். இயேசு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசு என்னை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும். இயேசு என்னை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு என்னை பார்க்கணும்னு சொன்னால் அதற்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கணும். நான் இயேசுவை பார்க்கணும்னு சொன்னால் அதற்குரிய ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எனது ஒத்தாசை இந்த கடந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன். எத்தனையோ நேரங்களில் வெட்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ நேரங்களில் மனித ஒத்தாசைகளினால் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் மனித ஒத்தாசை எனக்கு அவசியமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய ஒத்தாசை ஸ்திரமாக இருக்கிறது. மனித ஒத்தாசை மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஒத்தாசையோ என்னை தாங்கி சுமந்து தப்பு வைக்கிறது. நண்பு தேவ பிள்ளைகள், என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவர், எனக்கான காலம், நீர் எனக்காக முன்குறித்த அந்த காலங்கள், நீர் தந்த அந்த ஒத்தாசைகள் புரிந்து கொள்ளாமல் நான் இருந்துட்டு ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்முடைய அன்புக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலையும் கூட விசேஷமாக இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த ஒத்தாசையை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எத்தனை விதங்களில், எத்தனை வழிகளில் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர். சில நேரங்களில் மனித ஒத்தாசைகளை நம்பி, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்பது அறிந்தும் சில நேரங்களில் நாங்கள்
மனிதர்களை நம்பி போய் ஏமாந்திருக்கிறோம். மனிதர்களை நம்பி போய் தவறான பாதைகளில் போயிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே சீக்கிரத்தில் வளர வேண்டும், சீக்கிரத்தில் முன்னேற வேண்டும். என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார், என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னுடைய பிள்ளைகள் படிப்புக்கு நிறைய தேவை இருக்கிறது என்று சொல்லி அவசரப்பட்டு சில மனித ஒத்தாசைகளை நம்பி கூட போய் தவறான சில காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பா, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. இந்த நாட்கள்லையும் கூட பங்கு சந்தைகளில், ஷேர் மார்க்கெட், இப்படிப்பட்ட குறுகிய வழிகளில் போய் தங்கள் பணங்களை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய ஒத்தாசைக்காக காத்திருக்க வேண்டிய ஜனங்கள், பரலோகத்தில் வானத்தின் பலகணிகள் எனக்காக எப்போது திறக்கும் என்று சொல்லி காத்திருக்க வேண்டியவர்கள், இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட தவறான காரியங்களில், இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளில் விழுந்து கிடக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வூட்டுதல், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக தேவ ஊழியர்கள் கூட, அநேக போதகர்கள் கூட, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, விசுவாச குடும்பங்கள் கூட இப்படிப்பட்ட பழக்கங்களில், இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளில் விழுந்து எப்படியாகிலும் சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ லட்சங்களை இழந்துட்டு வெளியில சொல்ல முடியாம, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்த முடியாம, கூட இருக்கக்கூடியவர்களிடத்தில் இதை சொல்ல முடியாம கூனி குறுகி வெட்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்தத்தில் உள்ளவங்க, தன்னுடைய உறவினர்களுக்கு ஜுவல்ஸை கொடுத்தேன், நகைகளை கழட்டி கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், உதவி செஞ்சேன், அவங்களுக்கு ஒத்தாசைக்கு நான் போனேன், ஆனால் நான் மாட்டிக்கொண்டேன், என்னுடைய நிலமெல்லாம் போயிடுச்சு, என் நகையெல்லாம் போயிடுச்சு, என் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருந்தது என் கணவனுக்கு தெரியாமல் நான் கொடுத்தேன், என் மனைவிக்கு தெரியாமல் கொடுத்தேன், எல்லாத்தையும் இழந்து கொண்டு நிற்கிறேன் என்று சொல்லி அநேகர் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக இப்பொழுது அமர்ந்திருந்து அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி வானத்தின் பலகணிகள் இவர்களுக்காய் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நிமிடத்திலிருந்து எங்களுக்கான காலம் என்ன, எங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட காலம் என்ன, தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஏற்ற காலம் எது, நான் தவறிய காலம் எது, நான் பார்ப்பதற்கு, அந்த காலத்தை உணர்வதற்கு நான் தவறிப்போன அந்த சூழ்நிலைமைகளை இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக பிதாக்களின் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு, தங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சேமிப்புகளும் இல்லாமல், தங்கள் பிள்ளைகளுக்கு என்று எந்த ஒரு காரியமும் செய்யாமல், ஒருவேளை இன்றைக்கும் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமல், தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய மேல் படிப்பு, இது ஒன்றை பற்றியும் கவலைப்படாமல் எதையாகிலும் வார்த்தைகளை பேசி சமாளிக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே, இந்த வானத்தின் பலகணிகளை திறந்து அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக ஒத்தாசைக்கு காத்திருக்க கிருபை பாராட்டுங்க. வீணான வட்டி கடன்கள், வீணான கந்த வட்டி பிரச்சனைகள், தேவையில்லாத லோன்களில் மாட்டிக்கொண்டு முழிக்காதபடிக்கு, சக்திக்கு மீறின, தன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாத தனக்கடாத வழக்குகளில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த சூழ்நிலையிலையும் சத்துருக்களின் வஞ்சனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடி, வீணான மாய்மாலங்களில், மாய வலைகளில் விழுந்து விடாதபடிக்கு எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எனது ஒத்தாசை வானத்திலிருந்து வரட்டும், எனது ஒத்தாசை பரத்திலிருந்து உண்டாக்கப்படட்டும், எனது ஒத்தாசை எனக்கு சமாதானமாய் மாறட்டும். எங்களோடு இடைபெற்றிருப்பதற்காய் நன்றி. நேரத்திலேயும் கூட நேபாள் ஊழியங்களுக்காக, நேபாள் தரிசனங்களுக்காக ஆண்டவரே தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து, இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக நேபாள் என்ற ஒரு தேசத்தை குறித்த ஒரு பாரத்தோடு, நேபாள் தேசத்தில் உள்ள தரிசனத்திற்காக கரங்களை, மனங்களை திறந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் பொருத்தனை எடுத்தவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. எடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை கொடுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்,